நாம் கடந்த வாரம் பார்த்தோம். 7வது குறிப்பாக கெடுத்து கொள்ளாதிருங்கள் அப்படிங்கிற லூக்கா 9:25 பார்த்தோம். இந்த நாளிலே இச்சியாதிருங்கள். 1 Timothy 3:8, the book of 1 Timothy chapter 3 verse 8. எடுத்தவங்க வாசிக்கலாம். அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுவர்களாயும் இருக்க வேண்டும். உதவிக்காரர்கள், டீக்கன்ஸ், பாஸ்டர்ஸ் மாத்திரம் இல்லை. இதெல்லாம் இந்த பொசிஷன்லாம் ரொம்ப பெருசாக யோசித்து குழம்பாதீங்க. என்ன ஒரு அந்தஸ்தையும் கொடுத்தாலும் அதுக்குரிய பொறுப்புன்னு இருக்குது. நாம நம்ம மனதில் பெரிய அந்தஸ்தும் கருதினால் அதிக பொறுப்புகள்னு அர்த்தம். இப்போது ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்மை இடைமறிக்கிற இந்த குணம் 1 Timothy 3:8 திமோத்தியை உருவாக்குவதற்கு பவுல் எழுத வேண்டியதாக இருந்தது. அது அதிகம் ஆரம்பிக்கும் போது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. பல நேரம் கழித்து, பல வாரம் கழித்து, பல நாள் கழித்து கூட வேகமாக வாசித்த ஒரு வேத பகுதியை சாமி இறக்கமாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மகா உண்மையும் கூட. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அமைதியாக அந்த வேத பகுதியை வார்த்தைக்கு வார்த்தை வாசிக்கணும். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. எனக்கு தெரிஞ்சு ஃபார் த பாஸ்ட் 20 some years, 2 decades ஈஸி, 10 வருஷம்லாம் ஒன்றும் ரொம்ப கம்மி, 20 வருஷமாகவே உலகம் முழுசும் இந்த லீடர்ஷிப் ஃபீவர் நிறைய இருக்குது. தலைவனாகணும், தலைமைத்துவத்தில் இருக்கணும் அப்படின்னா அதை பற்றி எந்த சுகாதாரமான, எந்த அவசியமான, மையமான, கருத்தான, உத்தரவாதமான விஷயங்களை ஆய்ந்து அறிய இஷ்டப்படாமல், அதில் இருக்கிற ஒழுங்குகளை ஏற்றுக்கொள்ள இஷ்டப்படாமல், ஒரு உயர் பதவியில் இருக்கணும், 4 பேரை ஆட்டி படைக்கணும், 4 பேரை வேலை வாங்கணும். மேனேஜர்ஸ், people want to be managers rather than servants. எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ் இருக்கணுங்க. எல்லாருமே வேலைக்காரங்களாக இருந்தாலும் அந்த வேலைக்காரங்களை மேய்க்கிறதுக்கு ஒரு மேஸ்திரி இருக்கணும். மேஸ்திரியும் வேலை செய்கிறான்ல, ஆனால் எல்லோரும் மேற்பார்வை பார்க்குறான், அந்த வேலை நடக்குதா, இந்த வேலை நடக்குதா அப்படின்னு. உதவி செய்கிறோம். நீ உதவி செய்யறதுனால உபத்திரம் பண்ணாமல் இருங்கிற வார்த்தை நம்ம தமிழில் அறிஞ்சிருக்கோம் இல்லையா? நடைமுறையிலே அறிஞ்சிருக்கோம். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகிதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும். One who desires to be a presbyter, a bishop, a pastor, an elder, monitor, கண்காணி, இப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிறார். வீட்டில் கண்காணிக்கிறோம், ஆனால் நாம் பெற்றவங்க நாம் அப்படி இருக்கணும், மூத்த பிள்ளை அப்படி இருக்கணும். எல்லாம் ஆவியானவர் எதிர்பார்க்குறது. நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறோம். ஏதோ சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிற வேலையில் இருக்கவங்க எடுத்து சொன்னால் அவங்களுக்கெல்லாம் வெட்டி வேலை, வேறு என்ன வேலை, அவங்களுக்கு என்னத்த சொல்ல தெரியும். அப்போ அவங்க அப்படிலாம் நம்ம யோசித்தாலுமே நான் யாருக்கு விரோதமாக யோசிக்கிறோம்? கடவுளுக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன அங்கே உட்காந்துக்கிட்டு ஜாம்ட்டு இருக்கார்? கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்,
நான் படுற பாடலாம் பார்க்கணும், கல்யாணம் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் சம்சாரம் தொல்லை இப்படிலாம் பாடியிருக்கானுங்க அங்கலாய்ப்பில் தான். அவன் என்ன சொல்லாமல் சொல்ல வரான், புரிதல் குறைவால், அறிவு குறைவால், அனுபவ குறைவால் ஏற்பட்ட தொல்லையால், ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலைங்கிற பொறுமை இன்மையினால் God has done something wrong. Creator is wrong. படைத்தவருக்கு சரியாக படைக்க தெரியல, சரியானதை படைக்கலை, சரியாக அப்படிலாம் நிறைய அவங்களுக்குள்ளே சந்தேகம் ஏற்படுது. அந்த சந்தேகத்தை எழுப்புகிற எல்லா மனுக்குலத்தில் இருக்க ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க என்ன மாற்று பாதையில் மாற்று கருத்தோடு என்ன ஒரு உயர்தரமான சைவ உணவும் சொல்கிற மாதிரி உயர்ந்த சிறந்த கருத்தை என்ன சொல்ல இருக்கிறோம். கடவுளுடைய வழிக்கு மாறாக நம்ம தான் யோசிக்கணும். சொல்லவே வேணாம், அப்படி அவரை விட தப்பு பண்ணிட்டாருங்க கடவுள். அப்பா நீ அந்த தப்பு பண்ணாமல் இருப்பா, உனக்கு தெரிஞ்சிச்சு பார், அவரே தப்பு பண்ணியிருக்காருங்கிற மாதிரி உனக்கு தெரியுது. நீ அந்த தப்பு பண்ணாமல் அதுக்கு மாற்று கருத்தான ஒரு நல்லதை செய்ய ஆரம்பியே. அது போய் இன்னொருத்தன் சொன்னால் உனக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சா, நீ பார்த்துட்டியா, வண்டியா கொண்டியா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் நீங்களே யாருக்கு அந்த வெளிச்சம் கிடச்சிச்சோ, யாருக்கு அந்த பெரிய உணர்வு கிடச்சிச்சோ, பரவசமாக ஒரு புரிதல் கிடச்சிச்சோ, அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே யாருடைய பெர்மிஷன், அதில் என்ன நமக்கு சுதந்திரம் கொடுக்கலையா கடவுள்? நம்ம ஒழுங்காக இருந்துட்டு போக வேண்டியதான், நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம தோட்டத்தை சுத்தமாக வச்சுக்க வேண்டியதுதான், நாம் மகசூல் பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதே நம்ம செய்ய மாட்டோம், செய்கிறவங்களையும் குறை சொல்வோம். இதுவே எவ்வளோ காலம் தொடரும்? அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். சமயத்தில் இதை நான் உணர்ந்தேன். இந்த கமா, அதாவது இந்த சென்டென்ஸ் பாருங்கள், முடியல பாருங்கள். இங்கே ஆரம்பித்து 3ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 4 வசனம் வரைக்கும் 2 வசனம் நிறைய வார்த்தைகளை சொல்கிறார். மதுபான பிரியனும் கமா, அடிக்கிறவனும் கமா, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாக இராமல் கமா, பொறுமையுள்ளவனும் கமா, சண்டை பண்ணாதவனும் கமா, பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து கமா, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் கமா, தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும்னா டாக்ஸாலஜி, அதுதான் இறுதி எதிர்பார்ப்பு. ஒத்துழைக்க பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். கீழ்ப்படுதல் தான் பிடிக்கல, ஒத்துழைக்க பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு அவன் இத்தனை காரியம் செய்ய வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 காரியம் செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? மதுபான பிரியனா இல்லாமல் மாத்திரம் இருந்துட்டு பண ஆசை இல்லாமல் இருந்தால் சண்டை தாங்க. பண ஆசை வந்துச்சுன்னா சண்டை வந்துடும். சண்டை இருந்தால் பண ஆசை ஒன்றோட ஒன்று இருக்குது. வெரி ட்ரிக்கி. அதனால தான் அந்த ஹோல் ஷார்ட் லிஸ்டட் ஆட்டிடியூட்ஸ் நம்மளை இருக்கக்கூடாது, இருக்க வேண்டியது இருக்கணும், அவ்வளோதான் மேட்டர். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இதில் குடும்பம் தான். அதுக்கான புதுசாக வேற ஒன்று ஆட் பண்ணி ஐ எம் நாட் ட்ரைங் டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ். நாமே ஆவிக்குரிய மாளிகையிலே ஒரு கல், நாமே ஆண்டவருக்கு ஒரு மாளிகை, நாமே சரீரமாகிய நாமே அவருடைய சரீரம், நாம் சரீரத்தில் ஒரு அங்கமும் கூட. நாமே தேவனோடு கூட சேர்ந்தால் மெஜாரிட்டி. நாம் ஆவியான்மா சரீரனுடையவர்களாக இருக்கிறோம், கர்த்தர் பிதா குமாரன் பரிசுத்தனாக இருக்கிறார். ஸோ நாமே ஒரு ரெசிடென்ஸாக தான் இருக்கிறோம், ஹோம். நம்ம குடும்பத்தை நாம் நடத்தணும், நம்மளே நம்ம மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். நமக்குள்ளேயே பிரிவினையான கருத்துக்கள், நமக்குள்ளேயே மாற்று கருத்துக்கள், நமக்குள்ளேயே ஒழுங்கீனங்கள், சப்பக்கட்டுகள் இப்படிலாம் இருந்தால் we are a divided house. We have a divided mind. ஒற்றுமையே வராது, ஒருமையான கருத்தே இருக்காது. காம்ப்ரமைசஸ் அப்படியே வெள்ளம் போல் தானாக உள்ளே வந்துடும்.
எவ்வளோதான் வாக்குறுதி மிக்க பகுதிகளை எடுத்து படித்து பாசிட்டிவ்லாம் இருக்குது, எல்லாம் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ்ன்னு எடுத்து பார்த்தாலும் வாழ்வு தான். எப்படி வாழ்வியலிலே அதை எப்படி நாம் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பது தான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு. தேவனிடத்தில் அங்கீகாரம் பெறக்கூடியதாகவோ நிராகரிப்பை சந்திக்கக்கூடியதாகவோ இருக்கும். அங்கீகாரம் பெற்றால் முடிவில்லா வாழ்வு, நிராகரிப்பு சந்தித்தால் நரகம், முடிவில்லா அழிவு. நரகம் சொல்லிக்க இஷ்டப்படலன்னா அழிவு. Either we are going to be with the Creator or we are not going to be with Him. அப்படிலாம் சொல்லி இவ்வளோ சொல்லியிருக்கிறவர் 6ஆம் வசனத்தில் சொல்லியிருப்பார், அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. நம்ம அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். இந்த காலம் வந்து இட் வில் கண்டினியூ ஃபார் குவைட் சம் டெக்கேட்ஸ் டில் ஜீசஸ் கம்ஸ். இயேசு உடனே வராதாக இருந்தாலும் சரி, இயேசு தாமதமாக வந்தாலும் சரி, இனி இயேசு வர வரைக்கும் நூதன சீஷத்துவம் தான் இந்த உலகத்தில் அதிகரிக்கும். இங்கே இருக்கிற தீர்க்கதரிசனம் நான் அதெல்லாம் கத்தி கையாமையும் ரொம்ப பெரிய சீன்லாம் விட்டு கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால்தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு முடிவிலாம் வாழ்வு உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே அப்படின்னு கடவுள் சொல்கிறார். யோசிக்க தான் செய்யணும். என்ன விதமான நூதனமான நோக்கம், வார்த்தை, எண்ணங்கள், விருப்பங்கள், பார்வைகள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாமே நூதனமாக தான் இருக்குது. இட்ஸ் ஆல் குவைட் ஸ்ட்ரேஞ்ச். ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ், ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பிரிட்ஸ், அந்நிய ஆவிகள், ஏலியன் ஸ்பிரிட்ஸ், பழகி போன பழைய சுவாபங்கள், சாத்தானின் தொல்லைகள், பழைய வழிபாட்டு முறைகளின் தாக்கங்கள். இன்னைக்கு இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்க முற்படுவோம். வசனம்தான் அது. இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையதும் புதிதுமாகவே வாழ்கிறோம். பழையதும் புதிதுமாகவே வாழ்கிறோம். அதனால் நம்ம விடுதலை பெறலை, மறுரூபம் அடையலை, மாற்றம் காணலை. பழையகளெல்லாம் ஒளிந்து போயினன்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் ஒழிக்கலை, ஒளிஞ்சிருக்குன்னு வேணால் சொல்லலாம், மறைந்திருக்கிறது. they have been hidden, we have hid them somewhere. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் சொல்லி எபேசியரில் வாசிக்கிறோம். அது நம்ம கேட்கும்போதே, அதுவும் இந்த இன்னைய காலத்துலலாம் எவ்வளோ எரிச்சலாக இருக்குது. இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நல்ல மனம் திரும்புதலையும் நல்ல எழுப்புதலையும் முன்னேற்றத்தையும் விடுதலையும் பிரகாசித்தவர்களாய் வாழ்ந்து முடித்த காலமெல்லாம் போக இன்றைக்கெல்லாம் பீப்புள் ஹேட்டட் டு த கோர். சிலுவை பகைக்கிறார்கள். நம்முடைய சுயத்தை கொல்லும், அழிக்கும், புதிய மனுஷனுக்கு உயிர்த்தெழுதலுக்கு வழிவகுக்கும் சிலுவை மரண பாடுகளை மக்கள் வெறுக்கிறார்கள். நம்ம வேணுமோ வேணாமோ ஓயாமல் பழைய ஏற்பாட்டு பகுதிகள் ஏராளமாக எடுத்து பேசப்படுகிறதை பார்க்கிறோம். பாடல்களும் வரிகள் வந்து விடுகிறது. குறிப்பாக எகிப்தை ஃபோக்கஸ் பண்ணி எவ்வளோ பாட்டு இல்லை. ஆனால் நமக்கு இன்னும் பாடம் கற்றுக்கிட்ட பாடு இல்லை. we have not learnt the deliverance
the exodus from Egypt to Canaan. எகிப்திலிருந்து கானானுக்கு பயணப்பட்ட அந்த யாத்திரையை நாம் இன்னும் நினைவு கூறவில்லை. அதில் நடந்த சம்பவங்களிலிருந்து நமக்கு இன்னும் படிப்பினைகள், நடைமுறை வாழ்வுக்கு, அவனவனுக்கு அவளவளுக்கு நியமித்த வாழ்வுக்கு பாடங்களை கற்ற பாடில்லை. It took for 40 years, 40 வருஷம் ஆயிருக்கு. ஆஃப்டர் 40 years ஆல்சோ கானான் அவங்க முழுசாவே சுதந்திரிக்கல பாருங்கள். நான் ஒன்றும் மிகையாக சொல்லலை, கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் சுதந்திரிச்சாங்க, கொஞ்சம் சுதந்திரிக்கல. இல்லை 60 40 70 30 80 20 50 50 40 60 20 80 இப்படி எல்லாம் டிஃப்ரெண்ட் வேஸ். இன்னைய வரைக்கும் முழுசாக இஸ்ரேவேலை அவங்க சுதந்திரிக்கல, கானானை சுதந்திரிக்கல. ஏன்னா இன்னைய வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்க முரட்டாட்டமாக உள்ளவர்களாகவே இருக்கிறாங்க, வணங்கா கழுத்துள்ளவர்களாகவே இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையிலேயோ பிரமாணங்களிலேயோ உடன்படிக்கைகளிலேயோ அவரே தேவனே தெரிந்தெடுத்து அனுப்பின மேசியாவை, இரட்சகரை, மீட்பரை ஏற்றுக்கொள்வதிலேயோ அவரை அறிந்து அதை பின்பற்றுவதிலேயோ அவங்க திருப்தி காணவில்லை, மனம் இழகவில்லை, மனம் மாறவில்லை. அதனால் அவங்க இன்னும் land has not been given back to them. அந்த லேண்ட்லே கொண்டு போய் நான் 1948 ஸ்தாபித்திருந்தாலும் பார்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேல், அதுவே துக்குனோண்டு ஊர், ஹோல் ஆஃப் இஸ்ரேல் will be little bit bigger than சென்னை. அவ்வளோதான் ஹோல் தேசமே அவ்வளோதான். ஆனால் வடக்கில் அவன் அங்கே இருக்கான், இவன் தெற்கில் இருக்கான், கிழக்கில் இருக்கான், அதுக்கு வெஸ்டர்ன் சைடில் மத்திய திரை கடல் இருக்குது, அந்த கீழே கொஞ்சம் கல்ஃப் ஆஃப் அக்காபா இருக்குது, அரேபியன் பெனின்சுலா இருக்குது. சுற்றி நீ உட்காந்து நிம்மதியை சாப்பிட்ருவியா, நீ உட்காந்து நிம்மதியை அனுபவிச்சிருவியா, நீ முழுசாக நாட்டை சுதந்திரி பார்க்குறோம் அப்படின்னு தான் இருக்கானுங்க. பழையவைகள் ஒளிந்து போகவில்லை. இடிபாடுகளும் வனாந்தரமாக இருக்கிற ஊரை கண்கொள்ளா மாயாபுரி பட்டணம் மாதிரி எழுப்பியிருக்கானுங்க. ஆனால் they are not able to live at peace within Israel. ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம், டூரிஸ்டாக தான் இருக்க முடியும். அங்கேயே இருக்கணும்னா unless you are really a citizen, unless you are really தேவ சுத்தம் இல்லைன்னா அந்த ஊரில் இருக்கவே முடியாது. போய் பார்த்துட்டு வந்து தீர்மானத்துக்கு வாங்க. நாங்கள் யார் சொன்னாலும் கேட்காதீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்கிற மாதிரி வசனங்களை நீங்கள் ருசித்து பார்க்கணும், உண்மைகளை ருசித்து பார்க்கணும். இச்சையாதிருங்கள். கீழே சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. யோவேலின் புத்தகம், தி புக் ஆஃப் ஜோயல், முதல் அதிகாரம், யோவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோரே இதை கேளுங்கள். யாருக்கு சொல்கிறாரு? இப்போ உடனே இளைஞர் ஆயிடுவீங்களே, எங்களுக்கெல்லாம் சொல்லலை. முதியோரே கேளுங்கள். அப்போ வயசானவங்க நீங்கள் எடுத்துக்க வேணாம், சீனியர்ஸ். முதியோரே இதை கேளுங்கள். தேசத்தின் சகல குடிகளே, அப்போனா அதுக்குள்ளே இருக்கிறோம், முதியோர் இளையோர் எல்லாருமே. தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? உங்கள் நாட்களிலாவது
உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். அப்படின்னா இந்த பகிர்தல் நின்று போகவில்லை, நின்று போகிறதில்லை. பச்சை புழு, இப்போ பார்க்க வேண்டிய சங்கடம் என்னென்னா 4ஆம் வசனம், பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. விட்டு தொலையேன் அப்படின்னா இல்லை நான் எப்படி அழிவு வரும்போது ஒன்றுக்கு பின்ன ஒன்று வந்து ஃபுல்லாக அழிச்சிருது. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசத்து நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாய் நின்று விலக்கப்பட்டது. இது இஸ்ரேலை பற்றி தான் சொல்கிறார். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்குண்டு, கடைவாய் பற்கள் அதற்குண்டு. அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறார் பாருங்க. தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல புலம்பு. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகி ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். காலில் சுடுதண்ணி கொட்டிட்டு நிற்கிறாங்க. எல்லாம் அப்படியே பட்டனை தட்டினா தட்டில் இட்லிங்கிற மாதிரி எல்லாம் ரெடிமேடாக நிற்கிது. ஆனால் அவங்க 3வது ஆலயத்தை கட்ட முடியல, எழுப்ப முடியல. எழுப்ப தான் போகிறாங்க. இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், ஐ டோன்ட் நோ. அப்போது அந்த அளவுக்கு தேவன் அனுகிரக காலத்தை, வசனத்தின் நிறைவேறுதலுக்கும் தேவன் சிறையிருப்பில் இருந்தாலும் அதற்கும் காலத்தை குறிக்கிறார். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலைன்னு நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. 70 வருஷம் முடிஞ்சாதான் விடுதலை. 7 தரம் முங்கி எழுந்த பிற்பாடு தான் ஒரு சிறு குழந்தையை போல் அந்த நாமானுடைய குஷ்டம் நீங்கி அவன் சர்மம் மாறியது. கடவுள் நம்மோடு பேசாமையா இருக்காரு. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நிறைவேறுங்க. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சபைகளுக்கு நிறைவேறும். அந்தந்த ஸ்தல சபை, அந்தந்த பிதாவினால் நாட்டப்பட்ட நாற்றை போல் இருக்கிற எந்த ஒரு சபையும் தேவன் வந்து எடுத்தவங்க தான் அழிச்சிட போகிறதில்ல. ஆனால் நிறைவேறும் பாடு தான், பரிசுத்தப்படுத்துதல் தான். அவனுக்கு சீக்கிரம் நடக்குதே, இவனுக்கு சீக்கிரம் நடக்குதே, இப்படி நடக்குதே, எதிர்பார்த்ததுக்கு மேலே நடக்குதே. இதுதான் கான்ஸ்டண்ட்டாக மாறி மாறி ஒரு தீய சுழலை போல் மக்களுக்கு அங்கலாய்ப்பு. யூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் சம்படி எல்சஸ் லைஃப் அண்ட் த டீட்டெயில்ஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆர் நோ ஃபுல்ஃபில்மெண்ட். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எவ்வளோ கவனிச்சார்னா, அவங்க தேவன் தந்த அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவங்க கவனிக்கலை. இன்னொருத்தர் நசுக்கும் போது மாத்தான் கடவுளை கூப்பிட்றாங்க. விடுதலைக்காக தான் கூப்பிட்றாங்க. விவரத்துக்காக, விவரமான வாழ்க்கை, விவேகமான வாழ்க்கை, விண்ணக வாழ்க்கை, உடன்படிக்கையின் மக்களான வாழ்க்கை, உலகத்துக்கே உப்பாக ஒளியாக மலை மேலுக்கு பட்டணமாக இருக்க வேண்டிய வாழ்க்கை, அதெல்லாம் யாருக்கு சொன்னார் நீங்கள் நினைக்கிறீங்க? புறஜாதிகளுக்காக சொன்னார். ஜீசஸ் வந்து யாருக்கு முதல்ல பிரசங்கம் பண்ணார்? ஏராளமாக காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாருக்காக தான் வந்தேங்கிறாரு. அவரே அப்படி தான் வந்தார். அனுப்புகிறவங்களையும் முதல்ல அவங்க வீட்டுக்கு போய் சொல்லுங்கள், புறஜாதிகள் கிராமங்களுக்கெல்லாம் நீங்கள் போக வேணாம் அப்படின்னே சொல்லி தான் அனுப்புகிறாரு. அந்த இச்சிக்காதீங்கன்னா, we are interested in every other thing than God's interest. அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு தான். அப்போ பாருங்கள், ஒன்று விட்டதை இன்னொன்று திங்குது. அதாவது முழுசாக தொடச்சிரு, அந்த வயல்வெளி அழிச்சிடுறியா, ஒன்றுத்தையும் பின்னாடி விடாத. அவன் திருப்பி அவன் புது வாழ்வேன்னா அவன் போய் நிலத்தை உழட்டும். பிளெயினாக தான் ஆண்டவர் சொல்கிறார்.
நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். ஊரில் போகிறான் வரவன் நம்மளை பார்த்து நல்ல சாட்சி சொல்லணும். நாம் இங்கே சாட்சி சொல்லி நம்மளே ப்ரமோட் பண்ணிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட சோதனையில் தான் அடிக்கடி நம்ம இருக்கிறதா காண்போம். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் சார், அசைக்க முடியல, நம்பிக்கை விடலை. லவ் ஜிஹாத் அது இஸ்லாமியத்தினுடைய ஒரு கயமையான ஒரு திட்டம். அதுபோல தான் மற்றவங்களும் கலப்படமாக வாழணும். திருமண காரியம் மாத்திரம் இல்லை, பல விஷயத்தில் தான் அப்படியே மேயிற மாட நக்கிற மாதிரி கெடுக்கிற மாதிரி அப்படி தான் விழுவாங்க. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்விலே நாம் ஒதுங்கி தான் இருக்கணும். ஐக்கியமாக இருக்கிறதுங்கிறது நெருக்கத்திலும் தேவையிலும் உதவி செய்கிறது அவசியமாக இருக்கணும், நேசிக்கணும். ஆனால் அவங்கக்கிட்ட ஒப்பந்தம் வச்சுக்கூடாது. கொடுக்கல் வாங்கல், குறிப்பாக பரிசுத்த வித்து கலந்து போகிற விஷயத்தில், வழிபாட்டு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது என்பது தேவனுடைய தெளிவான வார்த்தை. மனித நேயத்தை அங்கே பேசக்கூடாது, மத நல்லிணக்கம் பேசக்கூடாது, சமுதாய நல்லிணக்கம் பேசக்கூடாது. சேர்ந்து வேலை செய்ய வேண்டியதில் செய்யலாம். ஆனால் எப்போ ரிலீஜியஸ் இஷ்யூ, எப்போ ஒரு கடவுளுக்கு அடுத்த நம்பிக்கைன்னு வருதோ, அதில் முரண்பாடு வருதோ, எம்மதம் சம்மதங்கிற வார்த்தை வருதோ, ஒத்துழைக்கக்கூடாது. அவ்வளோதான். எதிர்த்து பேச துப்பில்லைன்னா நவுந்துடணும். ஒன்றுமே இருந்தால் சிக்கல் ஆயிரும். நானும் அங்கே 10ஓடு 11 அத்தோடு இதுன்னு ஆயிடும்னா கிளம்பு. யோசேப்பு துண்டை காணும் துணையான்னு விட்டுட்டு ஓடினது போல் வேலையாவது வெட்டியாவது வீட்டு நிர்வாகியாவது அதான் ஓடிட்டே இருந்தான். ஓடினா அவனுக்கு எங்கே உடனே வேறு இடத்துல சூப்பராக அப்பாயின்மெண்ட்டாக கிடச்சிச்சு, சிறைச்சாலைக்கு தான் அனுப்பினார். அங்கேயும் வேலையை கொடுத்தாரு. கர்த்தர் கூட இருந்தார். அவன் காரிய சமர்த்தன் ஆனான். காரிய சுத்தி அவன் செய்ததெல்லாம் சிறப்பாக இருந்தது. இன்னொன்று சொல்கிறேன், இன்னைக்கு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லி தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் தனியாக புஸ்தகங்களை வாங்கி படிக்கிறீங்களோ, இல்லை ஆய்வு வேதாங்களை வாங்கி படிக்கிறீங்களோ, இல்லை மீடியா மூலமாக நிகழ்ச்சிகள் மூலமாக காரியங்களை கேட்குறீங்களோ, இல்லை இந்த 4 பேர் சொல்கிறாங்க போகிறாங்க அது மாதிரி கேள்விப்படுறீங்களோ, அதெல்லாம் கேட்டேன் கொண்டேன் அப்படின்னு சொல்லி திருப்தி ஆகுதுங்க. நீங்கள் உங்களுடைய வழியை நீங்கள் படித்து கற்றுக்கோங்க, நீங்கள் தியானித்து கற்றுக்கோங்க, நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கோங்க. பெற்றுக்கிறதே ஒரு பெரிய விஷயம், முதல் விஷயம். அப்புறம் அதை நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக உருவாக வேண்டியது அடுத்த விஷயம். அதில் சீர்திருத்தங்கள் வந்துகிட்டே இருக்கும், கரெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ரீமோல்டிங் இருந்துகிட்டே இருக்கும். யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், அனதர் எக்ஸாம்பிள். 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர், அது 5 பாடம் இருக்கு இல்லையா? இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ். எல்லாருக்கும் ஒரே பாடத்திட்டம் தான், ஒரே பாட புத்தகம் தான். ஆனால் அந்தந்த மாணவன் மாணவி எவ்வளோ கிரகித்து கொண்டாங்களோ, திரும்பியும் முயற்சி பண்ணி படித்து ரிவைஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணாங்களோ, திரும்பியும் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு எக்ஸாமினேஷன் ஹாலில் ஃபங்க் ஆகாமல், பயப்படாமல், பாஷ்டப்படாமல், அமைதியாக ஒவ்வொரு கேள்விக்கு என்ன பதில் எழுதுனாங்களோ, அது சரியாக இருந்தால் மார்க்கு, தவறாக இருந்தால் மார்க் இல்லை. அதான் லைஃப். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? 4 பேரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருக்கும் ஒரே புரிதல் வரணும்னா காமன் ப்ராஜெக்டில் தான் நம்ம இணைய முடியும். அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து இணைந்து வாழும்படியான அநேக விஷயங்களை ஆண்டு நமக்கு வைத்திருக்கிறார் சபையில். தனித்தனியே வளரும்படியாக, தனித்தனியே நல்ல மார்க் எடுக்கும்படியாக நம்பி இன்னும்
விசேஷித்த பணிகளை கொடுக்கும்படியாக தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். நமக்குள்ளாகவே வரங்களை கொடுக்கிறார். தேவ தானங்களாக வரங்கள் கிடைக்கப்பெறுகிறது. ஆவின் அபிஷேகத்தால் வரங்கள் கிடைக்கப்பெறுகிறது. அது தனிப்பட்ட பிரயோஜனத்துக்காக அல்ல, அது சபை பக்தி விருத்திக்காக சொல்லப்பட்டிருக்கு. So we have been gifted for the common good. We have been talented for personal good. நமக்கு ஆண்டவர் கொடுத்த இயற்கை தாளந்துகள் நாம் உருப்படுறதுக்கு, நாம் ஷேப் ஆகிறதுக்கு, நாம் வளர்கிறதுக்கு, நாம் ஆயத்தம் ஆகிறதுக்கு, ஒத்துழைக்கிறதுக்கு, லிங்க் ஆகிறதுக்கு. ஆவியான நமக்கு கொடுக்குற வரங்கள் நமக்கும் பிரயோஜனமாகவும் தான், அப்படின்னா இல்லாமல் இல்லை. ஆனால் சபையுடைய பக்தி விருத்திக்காக, எல்லாருடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்படுகிறது. ஸோ கீழே அவர் திரும்பி என்ன சொல்கிறாரு, அந்தபடியே அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களாக நற்சாட்சி பெற்றன்மா இருக்க வேண்டும். அந்தபடியே இது ஒரு கன்ஜங்ஷன். உதவிக்காரரும் இரு நாக்கு உள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். இதுலேயுமே கமா நிறைய வருதா? எங்கே ஒழிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த முதல்ல எடுத்தவொடனே உதவிக்காரன் இருமாப்புள்ளவர்களாய் இல்லாமல் மதுபான பிரியராக இல்லாமல், மதுபானமாக மேட்டர் தான். மதுபான பிரியருங்க ஏதோ வெவ்வேறு விதமான போதை, வெவ்வேறு விதமான மம்மதை, அதுக்கு இடையில தான் இந்த இழிவான ஆதாயம் வந்துடும் பாருங்கள். இது இல்லை அது இருக்குது, அது இல்லை, வேண்டாதது எதுவுமே இருக்கக்கூடாது. யார்கிட்ட தான் அது இல்லைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து இந்த இழிவான ஆதாயத்துக்கு கொண்டு போயிடும். அது ஜெனரேட் பண்ணிடும். ஒன்றும் இல்லை, இந்த பூச்சி பொட்டு எப்படி உருவாகுது? அதுக்குன்னா தீனியாக போடுறோம், அழுக்குலேருந்து உருவாகுது, அழுக்குலேருந்து தானாகவே உருவாகுது. ஆல் தீஸ் இன்செக்ட்ஸ், வெரி டிஸ்கஸ்டிங். நல்லொழுக்கமுள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தின் ரகசியம்னா அந்த குசு மந்திரம் இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த புரிதல், விசேஷித்த புரிதல், நம்மை நம்பி ஒரு காரியத்தை உண்மையுள்ளவன் என்று எண்ணி அப்படின்னு வாசிக்கிறோம்ல, அது போல் அது எங்கே தான் சேஃப் கிரவுண்டாக இருக்கும்? அதோட செஸ்ட் என்ன? சுத்த மனசாட்சி. இச்சை என்ன ஒன்று உடனே எப்போ பார்த்தாலும் பாலியல் மாத்திரமே யோசிக்காதீங்க. பட் தட் ஆல்சோ கம்ஸ், அது ரொம்ப ஃப்ரீயாக வரும். ஸ்தோத்திரிப்போம்.